ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த 7 சீரீஸில் போன வீடியோவில் என்ன பார்த்தோன்னா, ஹஸ்டிடிக் செஷன்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற அதில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, அந்த மாதிரி தியரிட்டிக்கலாக பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து அதை எப்படி ப்ராக்டிக்கலாக இது பண்ணி எக்ஸாம்பிளாக எப்படி பார்க்குறது அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். ஓகேவா? இங்கே என்ன பண்ணுறேன்னா, ஆஸ் யூஸ்வல் ஒரு HTML ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுத்து HTML ஓப்பன் டேக் க்ளோஸ் டேக் கொடுத்துருக்கேன். அப்புறம் ஹெட்டர் கொடுத்துருக்கேன். அப்புறம் ஒரு பாடிக்குள்ளே ஒரு ஃபார்ம் ஒன்று டிக்ளேர் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? அந்த ஃபார்முக்கான ஆக்ஷன் வந்து HTTP செஷன் ரெக்வஸ்ட் 1 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். அதுக்கான மெத்தட் டைப் வந்து கெட் மெத்தட் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அதுக்குள்ளே ஒரு இன்புட் டேக் ஒன்று கொடுத்து யூசர் நேமை கெட் பண்ணுற மாதிரி இது பண்ணிருக்கேன். அதாவது யூசர் வந்து ஒரு இன்புட் டேக் கொடுத்து ஒரு இன்புட் டெக்ஸ்ட் ஒன்று கொடுத்து அதை வந்து சப்மிட்டுன்ற பட்டன் கிளிக் பண்ணால் நேராக வந்து இந்த HTTP செஷன் ரெக்வஸ்ட் வந்து கால் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகேவா? இந்த HTTP இந்த ஆக்ஷன் என்ன பண்ணுது, web.xml போய்ட்டு அங்கே வந்து இந்த ரெக்வஸ்ட்டை கால் பண்ணுது. இந்த ரெக்வஸ்ட்டில் இருக்க இந்த சர்வ்லெட் நேமை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அந்த சர்வ்லெட் நேம் எந்த கிளாஸ் வந்து வச்சுருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அந்த இதுதான் அந்த கிளாஸ் நேமு. இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு டூ கெட் மெத்தட் போட்டு அது HTTP இதில் என்ன யூஸ் பண்ணுறேன், HTTP சர்வ்லெட் ரெக்வஸ்ட்டு அண்டு HTTP சர்வ்லெட் ரெஸ்பான்ஸ் அந்த இன்டர்ஃபேஸ் வந்து அந்த கிளாஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? அடுத்தது டூ கெட் மெத்தட் என்ன பண்ணுதுன்னா, டூ கெட் மெத்தடுக்குள்ளே இந்த வரக்கூடிய ரெக்வஸ்ட்டில் இருக்க பேராமீட்டர் நம்ம இங்கே அனுப்புகிறோம் பாருங்கள். இந்த பேராமீட்டர் எடுத்துக்குது. இங்கே வரக்கூடிய பேராமீட்டரை இதை எடுத்து ஸ்ட்ரிங்கு யூசர் நேம்ன்ற ஒரு ஸ்ட்ரிங் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு ஹோல்டு பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு செஷன் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இதுக்கு ஒரு செஷன், இந்த ரெக்வஸ்ட்டுக்கு ஒரு செஷன் வந்து க்ரியேட் பண்ணி அதுக்கான செஷன் ஆப்ஜெக்ட் வந்து கெட் செஷன் மெத்தட் மூலிமா அதுக்கான ஆப்ஜெக்ட் வந்து இது பண்ணுறேன், டிக்ளேர் பண்ணிவிட்டு அந்த செஷன் ஆப்ஜெக்டில் செட் ஆட்ரிபியூட்ன்ற மெத்தடை வச்சு இந்த யூசர் நேம் இருக்குது பாருங்கள், இந்த யூசர் நேம் இந்த செஷனில் வந்து இது பண்ணிக்கிறேன், செட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா? அந்த ஆட்ரிபியூட்டுக்கு இந்த செஷன் யூசர் நேம்ன்ற நேம் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த கீயை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அதாவது இது வேல்யூ மாதிரி இப்போ இந்த வேல்யூவை இந்த செஷன் ஆப்ஜெக்டில் இந்த கீழே இது பண்ணுற மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி வச்சுருக்கேன். ஓகேவா? செட் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்து என்ன பண்ணுறேன், ரெஸ்பான்ஸுக்கு முதல்ல கண்டென்ட் டைப் வந்து செட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் HTML கண்டென்ட்டாக நான் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறேன். ஸோ டெக்ஸ்ட் HTML-ஆக செட் பண்ணிக்கிற கண்டென்ட் டைப்பை. அடுத்து வந்து பிரிண்ட் ரைட்டர் ஆப்ஜெக்டை டிக்ளேர் பண்ணி அதில் வந்து இந்த பர்டிகுலர் HTML வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஓகேவா? அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன். HTML ஓப்பன் டேகு, க்ளோஸ் டேகு, அதுக்கப்புறம் பாடி க்ளோஸு, ஓப்பன் HTML க்ளோஸ் அது மாதிரி கொடுத்துட்டு நடுவில் என்ன பண்ணுறது, வெல்கம்னு கொடுத்து அந்த யூசர் நேமை பிரிண்ட் பண்ணுற மாதிரி அதை விசிபிள் பண்ணுற மாதிரி காட்டியிருக்கேன். அதுக்கீழே என்ன பண்ணுறது, ஒரு ஏ டேக் கொடுத்து ஏ டேக்கில் ஒரு ரெக்வஸ்ட் வந்து ஹேஷ்டேக் கொடுத்து ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கேன். இந்த விசிட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணால் நேராக நான் போவோம். இந்த web.xml போய்ட்டு இந்த ரெக்வஸ்ட்டுக்கான சர்வலெட் நேம் என்னன்னு பார்த்து அந்த சர்வலெட் நேம் எந்த கிளாஸ் நேம் வச்சுருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு நான் இங்கே டிக்ளேர் பண்ணிக்கிருக்க பாருங்கள். இதுதான் அந்த சர்வலெட் நேம் பி, எக்ஸாம்பிள் பி இருக்குல்ல, இதுதான் அந்த சர்வலெட் நேமு, கிளாஸ் நேமு. அதுக்கும் நான் வந்து கெட் ரெக்வஸ்ட்டு தான் இது பண்ணி வச்சுருக்கேன், போட்டு வச்சுருக்கேன். அடுத்து இந்த ரெக்வஸ்ட் இருக்குது பாருங்கள். இந்த ரெக்வஸ்ட்டில் இங்கே என்ன பண்ணியிருக்கு பாருங்கள். இங்கே என்ன பண்ணுறேன், கெட் செஷன்ற மெத்தடை கால் பண்ணுறேன். அதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணி தரும். இல்லைனா அதில் ஆல்ரெடி ஆப்ஜெக்ட் அந்த செஷனில் இருந்துச்சுன்னா, அந்த ரெக்வஸ்ட்டில் ஆல்ரெடி ஒரு செஷன் இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணும், புது செஷனை க்ரியேட் பண்ண வேணான்றது இங்கே ஃபால்ஸ்ன்ற மாதிரி கொடுத்துருக்கேன். புது செஷனை க்ரியேட் பண்ண வேணாம், அந்த இருக்கிற செஷனை எனக்கு கொடு அப்படின்ற மாதிரி நான் கேட்டுட்டு என்ன பண்ணிருக்கேன், அந்த செஷன் ஆப்ஜெக்டில் இருக்க கெட் ஆட்ரிபியூட்ன்ற மெத்தடை யூஸ் பண்ணி இங்கே நான் கொடுத்தேன் பாருங்க. இங்கே செட் பண்ணி வச்சுருந்தேன்ல, செட் பண்ணப்போ என்ன கொடுத்துருக்கேன், இந்த ஆட்ரிபியூட் நேமை கொடுத்துருக்கேன். அதே ஆட்ரிபியூட் நேமை வச்சு நான் என்ன பண்ணிருக்கேன், அந்த ஆட்ரிபியூட்டை கெட் பண்ணி யூசர் நேம்ன்ற ஒரு ஸ்ட்ரிங்கில் நான் இது பண்ணுறேன், ஸ்டோர் பண்ணிவிட்டு அடுத்த ஃபைனலாக அந்த செஷன் ஆப்ஜெக்ட் இருப்பாங்க, இதை வந்து இன்வாலிடேட் பண்ணிக்கிறேன். அந்த செஷனில் இருக்க பில்டு நிறைய ஆப்ஜெக்ட் இருக்கும், அது எல்லாத்தையும் அன்பில்ட் பண்ணி விட்ரும்.
அதாவது இன்வாலிடேட் பண்ணி விட்ரும். அதுதான் இந்த மெயிலுக்கான அர்த்தம். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணிருக்கேன், ரெஸ்பான்ஸ் அனுப்பி அதுக்கு வந்து செஷன் செட்டு கண்டென்ட் டைப் வந்து டெக்ஸ்ட் HTML இது பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், பிரிண்ட் ரைட்டருக்கான ஆப்ஜெக்டை வந்து க்ரியேட் பண்ணி இந்த இந்த HTML கண்டென்ட்டை ப்ரௌசருக்கு அனுப்ப போகிறேன். ஓகேவா? அதுதான் இங்கே டிக்ளேர் பண்ணுங்க. அதாவது HTML ஓப்பன் டேக் க்ளோஸ் டேக் கொடுத்து இந்த ஹலோன்ற கொடுத்து அடுத்த யூசர் நேம் வந்து நம்ம இங்கே கொடுத்து பாருங்கள், செஷன்லேருந்து வாங்கினேன். இது பாருங்கள், இது வந்து நான் ரெக்வஸ்ட்லேருந்து கெட் பண்ணல. இதை பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா நான் ரெக்வஸ்ட்லேருந்து கெட் பண்ணிருப்பேன் அந்த பேராமீட்ரு. இதில் என்ன பண்ணிருக்கேன், அந்த 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 ரெக்வஸ்ட்டுக்கான செஷன் இருக்கு பாருங்கள், அதுலேருந்து கெட் பண்ணுறேன். அந்த இப்போ வருது இல்லை, இப்போ வரக்கூடிய ரெக்வஸ்ட்லேருந்து வர செஷனை வந்து ஆப்ஜெக்ட்லேருந்து அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து இந்த ஆட்ரிபியூட்டை எடுக்கிறேன். ஆட்ரிபியூட் எடுத்து யூசர் நேம்ன்றதில் ஸ்டோர் பண்ணுறேன். புரியுது என்னன்னு சொல்லிட்டு? அதாவது இதுதான் செஷன் மேனேஜ்மெண்ட்டை வச்சு செஷன் மேனேஜ்மெண்ட்டுக்கான ஒன் ஆஃப் தி டெக்னிக். அதாவது செஷன்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அந்த ஸ்டேட் வந்து மெயின்டைன் பண்ணுறது. ஓகேவா? ஆக்சுவலாக கரெக்டாக என்ன பண்ணுறதுன்னா, மொதல் வந்து கெட்டு செஷன் அந்த வரக்கூடிய ரெக்வஸ்ட்லேருந்து கெட்டு செஷனை வந்து க்ரியேட் பண்ணுறேன். கெட்டு செஷன் ஆப்ஜெக்ட் மெத்தட் மூலிமா ஒரு ஆப்ஜெக்ட்டு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன் செஷன். ஓகேவா? அந்த செஷனில் வர இந்த நம்ம எடுத்த நம்ம யூஆர் இருந்துச்சு ரெக்வஸ்ட்லேருந்து வந்த பேராமீட்டரை செட் பண்ணிக்கிறேன். செட் ஆட்ரிபியூட் மெத்தட் வச்சு செட் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து செஷன் யூசர் நேமு அப்படின்ற மாதிரி பேர் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? அடுத்தது இங்கே செட் பண்ண இதை இன்னொரு சர்வலெட்டில் அதே செஷன் இங்கே ஒரு ஃபால்ஸ் கொடுத்து அதே செஷனை இது பண்ணி அதே செஷனை கால் பண்ணி அந்த செஷனில் இருக்க அந்த செஷன் யூசர் நேம்ன்ற பர்டிகுலர் ஆட்ரிபியூட்டுக்கான வேல்யூ எடுத்து யூசர் நேம்ன்ற ஒரு ஸ்ட்ரிங்கில் வந்து ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் அதே வேல்யூ மறுபடியும் வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன். இதை தான் இங்கே பண்ணியிருக்கேன். புரியுதா? இதனால் ஒரு ஸ்டேட் வந்து மெயின்டைன் ஆகுது. புரியுதா? அதாவது இப்போ இந்த ரெக்வஸ்ட்டுக்கு ஒரு செஷன் ஐடி மாதிரி க்ரியேட் ஆகிட்டு அந்த இது நம்மளுக்கு வந்து அந்த பர்டிகுலர் இது இன்ஃபர்மேஷன் மட்டும் நம்மளுக்கு வந்து கெட் பண்ணி தரும். இதுதான் இந்த செஷன் HTTP செஷனோட ஒர்க்கு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும்னா, இந்த இருக்கு பாருங்கள், இந்த செஷன் போய் இந்த ரெக்வஸ்ட்டை போய் கால் பண்ணால் இந்த இதுக்கு வரும். அது இந்த கிளாஸ்க்கு வந்துட்டு இங்கே அந்த நம்ம கொடுத்த டிராவிட்ன்ற நேம் இங்கே ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணும், ஒரு செஷன் வந்து க்ரியேட் பண்ணி அந்த செஷன் ஆப்ஜெக்டில் இந்த நம்ம தோனின்ற இதை வந்து நேம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அந்த இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு இந்த இதை கண்டென்ட்டை வந்து நம்மளுக்கு இது பண்ணுது, ரிட்டர்ன் பண்ணுது. அதுதான் இங்கே காட்டுறது, வெல்கம் டிராவிட் மாதிரி கொடுத்துருக்க மாதிரி வெல்கம் டிராவிட்னு கொடுத்து அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம அந்த விசிட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணால் இந்த ரெக்வஸ்ட்டுக்கு போகும். இங்கே கொடுத்துருக்க பாருங்கள், விசிட்ன்ற லிங்க்கு கிளிக் பண்ணால் இந்த சர்வலெட்டுக்கு போகும். விசிட்னு கொடுத்துட்டோன்னா நேரம் என்ன பண்ணுது, இந்த சர்வலெட்டுக்கு வந்துடுது. இந்த செகண்ட் சர்வலெட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அங்கே என்ன பண்ணுது, ரெக்வஸ்ட் மூலிமா இன்னொரு செஷன் வந்து க்ரியேட் பண்ணாது. அதான் அதுக்காக ஃபால்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த பழைய செஷனையும் நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணி அந்த செஷன் நம்ம இந்த போன இதில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த அந்த பர்டிகுலர் ஆட்ரிபியூட்டை எடுத்து யூசர் நேமில் ஸ்டோர் பண்ணிக்கணும். அந்த யூசர் நேமை தான் நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம், அதை ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இங்கே கொடுத்துருக்கோம். பாருங்கள், ஹலோன்னு சொல்லிட்டு போன இதில் வெல்கம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோமா, இந்த இதில் ஹலோன்ற மாதிரி கொடுத்துருக்கோம். அதேமாதிரி ரெக்வஸ்ட்லேருந்து பேராமீட்டர் நம்ம கெட் பண்ணல, செஷன்லேருந்து தான், அதாவது அந்த செஷன்லேருந்து தான் நம்ம அந்த பேராமீட்டரை கெட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே பேராமீட்டர் நம்மளுக்கு கொடுத்து பாருங்கள், முதல்ல டிராவிட் கொடுத்தோம், அதே டிராவிட் நம்மளுக்கு வருது பாருங்கள். புரியுதா? இதுதான் செஷன் HTTP செஷன் மூலிமா ஒரு செஷனை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி இந்த எக்ஸசைஸில் பார்த்துக்கோம். அடுத்தது ஒரு லாக்அவுட்டு லாகின் அந்த மாதிரி விஷயத்தை லாக்அவுட்டு விஷயத்தை எப்படி HTTP செஷன் இன்டர்ஃபேஸை வச்சு நம்ம பண்ணலான்ற
எக்ஸாம்பிளாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.